போகிறேன். நான் அலான்ட்ராக்கு வந்து ட்ரெஸ் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அந்த கம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப வெயிட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சின்ன குழந்தைங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வைக்கிறேன். கொஞ்சம் சின்ன சைஸ் பஞ்சு தான் எல்லாமே. இது ஒரு 250 போல் தேவைப்பட்டுச்சு. வீடு வீடாக போய் சாக்லேட் எடுக்கும்போது ஒரு பஞ்சா விழுந்துரும்னு நினைக்கிறேன். ஆடு வெள்ளை கலர் புழுக்க போட்டு போன மாதிரி இருக்குமா? இருந்தது எல்லாத்தையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி முடிச்சிருக்கேன். நான் வந்து இந்த தொப்பிக்குமே நம்ம ஃபுல்லாக வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அது எப்படி கரெக்டாக வைக்கிறதுன்னு தெரியல. இன்னொன்று பஞ்சும் மீதி இல்லை, அதனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 நாள் காய வச்சுருந்தேன். ட்ரெஸ்ஸு ரெடியாக இருக்குது. இதில் வந்து ஜிப் இல்லாததுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஏற்கனவே கொஞ்சம் சின்ன சைஸுங்கிறதுனால போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டெய்லங்கடா சிரிங்க ஆடு, கம்பளி ஆடு, சிரிங்க கம்பளி ஆடு ப்ளீஸ். அவளுக்கு வந்து அந்த காது பிடிக்கவே இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கணும். கொஞ்சம் கூட அந்த தொப்பி மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதை நம்ம மாற்றணும். அந்த காது எடுத்ததுக்கு அப்புறமா அவளுக்கு பிடிச்சிருந்தது. ஆடு போன இடத்துல எல்லாம் அடையாளம் போட்டு வச்சிருக்கு. அந்த காட்டன் பால்ஸ் வந்து கொஞ்சம் ஒட்டாம இருந்ததெல்லாம் அங்கங்க விழுந்திருக்கு. கம்பளி ஆடு நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திடீர்னு கையில பஞ்சை பிச்சு வாயில வச்சிடக்கூடாது. அதனால நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். இந்த வருஷம் ஹாலோவீனுக்கு என்ன புதுசா வந்திருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். எல்லா வருஷமும் இருக்கிற மாதிரி இருக்கா இல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான்னு பார்க்கலாம். இங்க ஒரு பெரிய அண்டா இருக்கு. அதுல வந்து சின்ன சைஸும் இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது வந்து ஓப்பன். இதுக்குள்ள வந்து நம்ம